ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் என காவல்துறையினருக்கு அறிவுறுத்தி சுற்றறிக்கை பிறப்பிக்க தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கவும் டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு திருக்கோவிலூர் நீதிமன்றத்துல ஒரு குற்ற வழக்கு சாட்சி அளிக்க ஆஜராகி இருந்த விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மது போதையில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது சம்பந்தமா அவருக்கு எதிராக துறை ரீதியான விசாரணைக்கு பிறகு அவர் முதல்ல கட்டாய ஓய்வு வழங்கி உத்தரவிடப்பட்டது. அதை எதிர்த்த மேல்முறையீட்டுல அந்த கட்டாய ஓய்வு உத்தரவுங்கிறது 3 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைப்பு என்ற அடிப்படையில் அந்த தண்டனையானது குறைத்து உத்தரவிடப்பட்டது. 2016ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்துல அந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அவரிடம் ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை மேற்கொள்ளாமல் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லி அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செஞ்சு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழக டிஜிபி, விழுப்புரம் டிஐஜி, அதே போல விழுப்புரம் எஸ்பி தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டை வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு இந்த குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரி மதுபோதையில் இருந்திருக்கிறார்ங்கிறதுக்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அளித்த சான்றே போதுமானது. காவல் உதவி ஆய்வாளர் மது போதையில நீதிமன்றத்துக்கு சாட்சி அளிக்க வந்த செய்கையை சகித்துக் கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவுல சொல்லி தனி நீதிபதியோட உத்தரவை ரத்து பண்ணி உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றங்களுக்கு சாட்சி அளிக்க வரக்கூடிய காவல்துறையினர் முறையான சீருடை அணிந்து வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த காவல்துறையினர் நீதிமன்றங்களுக்கு சாட்சி அளிக்க வரும்போது முறையான சீருடை அணிந்து பணி அர்ப்பணிப்புடன் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி அனைத்து காவல்துறையினருக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவ்வாறு செல்லாவிட்டால், அதாவது முழுமையான சீருடை அணிந்து நீதிமன்றங்களுக்கு செல்லாவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கையும் அந்த சுற்றறிக்கையில் முன்வைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்கள்ல வெளியிட வேண்டும் என்றும் தமிழக டிஜிபிக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.